செவன்த் கொஸ்டின் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஈல்டு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 90% ஆஃப் இன்புட் அப்படின்ட்டு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 90% ஆஃப் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் வந்து 27 டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்டை வந்து ஆக்சுவல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எவ்வளோனா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 90% ஆஃப் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 10% வேஸ்டேஜ்னு அர்த்தம். இன்புட் வந்து என்னது 8 to 12 தான் இன்புட். ஸோ 8 + 12 into 90%. 8 + 12 வந்து 20. 20ல் 90%னா 18. ஸோ 18 rupees கிடையாது, 18 kgயா, 18 டன். ஓகே, 18 டன்னு. 18 டன்னு தான் வந்து ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் வந்து எவ்வளோனா 27 டன்ஸு. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் வந்து 27 டன்ஸு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டை வந்து ஆக்சுவலுக்கு வந்து மாற்றணும். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் அப்படின்ட்டு போடணும். அவுட்புட்டை ஓபி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மெட்டீரியல் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A = 8 டன். எவ்வளோக்குன்னா 18 டன்ஸாக இருக்கும் போது ஸ்டாண்டர்டுக்கு 18 ஸ்டாண்டர்டாக இருக்கும் போது 8 டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவல் வந்து எவ்வளோனா 27. ஸோ சிம்பிளாக நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 8 வந்து 18க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 27க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்படி தானே பண்ணுவோம். இது வந்து 12ன்னு வரும். ஸோ 12 டன்னு. அதே மாதிரி மெட்டீரியல் பிக்கு வந்து போடணும். மெட்டீரியல் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் பி 12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வந்து 18ஆக இருக்கும் போது அப்படின்னா 27க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு போடணும். இது வந்து 18 அப்படின்ட்டு கிடைக்கும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட் ஆல் மெட்டீரியல் வேரியன்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து எப்படி போடுவோம், வேறு கலரில் எழுதுகிறேன் அப்போ தான் அழகாக இருக்கும். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் = வேரியன்ஸ்னாலே என்னது, ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். காஸ்ட் வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக தான் இதை போடுறேன். எதுவுமே புரியாமல் இந்த ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு கூட எதை மல்டிபிள் பண்ணணுன்ட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 12, 18. ஸோ மெட்டீரியல் ஏக்கு 12. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொஸ்டினில் பாருங்கள், at ₹40 per ton அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 40 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி எங்கே இருக்குது, 12 டன் at ₹30. ஸோ 12 × 30 is equal to 12 × 40 போட்டோன்னா 480 கிடைக்கும். 12 × 30 போட்டோன்னா 360 கிடைக்கும். ஸோ 480 - 360 120. பாசிட்டிவாக வரதுனால நம்ம ப்ராக்கெட்டில் எஃப் ஃபேவரபிள் அப்படின்ட்டு போடுறோம். அதே மாதிரி மெட்டீரியல் பிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்ச 18, காஸ்ட் அது ப்ரைஸ் வந்து 60. ஸோ 18 × 60 மைனஸ் ஆக்சுவல்ஸ் வந்து எவ்வளோ 20 at ₹68. ஸோ 20 × 68 is equal to 18 × 60 போட்டால் 1080 வரும். 20 × 68 வந்து 1360. ஸோ வந்து இது நெகட்டிவாக வருது, -280 வரும். -280 போடாமல் நம்ம 218 போட்டு ப்ராக்கெட்குள்ளே ஏ அட்வர்ஸ் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ வரும்னா 160 அட்வர்ஸ் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் எப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இந்த ஃபார்முலாலாம் எப்படி வருதுன்னு தெரியணும்னா என்னோட கான்செப்ட் வீடியோவை பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இதுலேருந்து எடுத்துடலாமா, ஸோ 40. ஆக்சுவல் ப்ரைஸு இதுலேருந்து எடுத்துடலாம் 30. ஆக்சுவல் குவான்டிட்டி இதுலேருந்து எடுத்துடலாம் 20. அதே மாதிரி பிக்கு வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 60, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 68, ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 20. இது வந்து 60. ஓகே, 40 - 30 10. 10 × 12 120. பாசிட்டிவாக வரதுனால எஃப்னு போடுவோம். 60 - 68 -8. -8 × 20 வந்து -160. நெகட்டிவாக வரதுனால ஏன்னு போடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 40 நெகட்டிவில் வரும். ஸோ 40 அட்வர்ஸ் அப்படின்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் குவான்டிட்டி ஆர் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோனா 12. ஸோ 12 - 12. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 30. 30யா 40யா, ஆக்சுவல் ப்ரைஸ் 30 தான். ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் போடணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 40
நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பிக்கு வந்து எவ்வளோனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 1820. ஸோ 1820 அப்புறம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 60. ஸோ 12 - 12 0, ஸோ 0 தான் வரும். ஜீரோக்கு வந்து எஃப்ஓ ஏஓ எதுவுமே போட வேணாம். ஸோ 18 - 20 -2 இன்ட்டு 60 வந்து 6 2 12, ஸோ -120 மைனஸில் வருது. ஸோ இதில் வந்து ஆட் பண்ணால் 120 அட்வர்ஸ் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை வச்சு போட வேண்டிய வேரியன்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம வந்து எப்படி படிப்போம், நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது, இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குது, ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்குது. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா என்ன, ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். இதையும் மைனஸ் பண்ணால் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கிடைக்கும். இதையும் மைனஸ் பண்ணால் மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் ஆர் மெட்டீரியல் சப் யூசேஜ் வேரியன்ஸ் கிடைக்கும். சப் யூசேஜ் வேரியன்ஸ் இது மைனஸ் பண்ணோன்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கிடைக்கும். இப்படி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா என்னென்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ். ஸோ மொத்த ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட ரேஷியோவை மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ ரேஷியோனா என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோவில் கொண்டு வரணும் மொத்த ஆக்சுவல் குவான்டிட்டியை. ஸோ இதோட ஃபார்முலா என்னென்னா டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இது புரியுதா, மொத்த ஆக்சுவல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோவில் கொண்டு வரும், அவ்வளோதான் இது. ஸோ இதை தான் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோ. ஸோ டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம், அவ்வளோதான். அதோட டோட்டல் வந்து மாறாது, அந்த காம்பினேஷன் மட்டும்தான் வந்து மாறும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி RSQ இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு கண்டுபிடிச்சப்போ 12 18 வந்ததா, அப்போனா 30 வருமா, இந்த 12 18 30. டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ, 12 + 20 32. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12 18. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து ஏக்கு எவ்வளோ வரும்னா, ஏக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து எவ்வளோ 32. ஸோ 32 இன்டூ அதை வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ரேஷியோவில் பிரிக்க போகிறோம். ஸோ 12 18 அப்போ 12 டிவைடட் பை 12 + 18 அது டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 30. ஸோ 12 டிவைடட் பை 30 இன்ட்டு 32 போட்டோன்னா 12.8 வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிக்கு வந்து டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி 32 18, ஏன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் பி வந்து 18 டிவைடட் பை 30, இது வந்து 19.2 வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து போட்டுடலாமா. ஸோ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸோட ஃபார்முலா என்னது, மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டயக்ராமில் பார்க்கலாம், ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இந்த மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ், மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சுவல் ப்ரைஸ் தான் வரும். ஸோ பி ஏக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ 12.8. ஸோ 12.8, பிக்கு வந்து 19.2 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி வந்து 12 20, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து 40 60. ஸோ இதுக்கு வந்து 32 ஃபேவரபிள், இதுக்கு 48 அட்வர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16 அட்வர்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நம்ம இந்த டயக்ராமில் பார்த்த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இல்லைனா இதில் இந்த கொஸ்டினில் லாஸ் வந்து இருக்குது, ஆமாம் தானே, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க 90% கொடுத்துருந்தாங்கல்ல, அப்படின்னா 10% லாஸ்னு அர்த்தம்ல, அதனால் லாஸ் இருந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா வரும். ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட், ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட் மைனஸ் ஆக்சுவல் லாஸ் into average standard price per units. ஆவரேஜ் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ் இருந்ததுன்னா மட்டும் இந்த ஃபார்முலா போடணும். ஸோ ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து எவ்வளோ 10%, ஏன்னா 90% தான் ஈல்டுன்னு கொடுத்துருந்தாங்க, அப்போனா 10% லாஸு. ஸோ இதுவே வந்து ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட் வந்து எவ்வளோனா, ஆக்சுவல் இன்புட் வந்து 32 எப்படி வந்ததுன்னு தெரியுமா, 12 + 20 அதுதான் வந்து 32. அப்போ 32ல் இந்த 10% போடணும், அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் லாஸ் ஆன் ஆக்சுவல் இன்புட். ஸோ 3.2 வந்து கிடைக்கும். இப்போ ஆக்சுவல் லாஸ் வந்து என்ன பண்ணணும்னா இன்புட் மைனஸ் லாஸு,
இன்புட் மைனஸ் அவுட்புட். இன்புட் வந்து நம்ம 32 யூனிட்ஸ் போட்டிருந்தோம், ஆனால் ஈல்டு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, 27 தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ மீதி இருக்கிறது வந்து லாஸ்னு அர்த்தமா. ஸோ இன்புட் 32 மைனஸ் கொஸ்டினில் ஆக்சுவல் ஈல்டு 27 கொடுத்துருக்காங்க, அந்த 27 அப்படி தான் வந்தது. ஸோ 5. இப்போ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் வந்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஸோ டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ, 480யோ 1080யோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதான். ஸோ 1560 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 27 இஸ் ஈக்குவல் டு 57.78 கிடைக்கும். இப்போ மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸோட ஃபார்முலாவை போட்டுடலாமா. ஸோ ஸ்டாண்டர்ட் லாஸ் அண்ட் ஆக்சுவல் இன்புட் வந்து எவ்வளோ, 3.2 மைனஸ் ஆக்சுவல் லாஸ் வந்து எவ்வளோ, ஆக்சுவல் லாஸ் 5 இன்ட்டு 57.78. இதை போட்டோன்னா நமக்கு 104 நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ 104 அட்வர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் மட்டும். மெட்டீரியல் ஈல்டு வேரியன்ஸ் வந்து நார்மலாக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஃபார்முலா இருக்குல்ல, டயக்ராமில் போட்ட ஃபார்முலா அது போடணும். இல்லைன்னா அந்த லாஸ் வந்து கொஸ்டினில் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து போடணும்.